ஹாய் வியூவர்ஸ், உங்கள் ஜோதிட ஆலோசகர் முரளியின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம அடிப்படை ஜோதிட பயிற்சி பார்ட் 1 பாடம் 1. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஜோதிடம் பற்றி பொதுமக்களிடம் நிலவும் கருத்து என்ன, ஜோதிடம் உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிறத பற்றி தான். பொதுவாக சார், பொதுமக்கள்கிட்ட இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஜோதிடம் அப்படின்றது ஒரு மூட நம்பிக்கை, ஒரு பொய்யான விஷயம், ஒரு பொழுதுபோக்குக்காக செய்யறது, இதை வச்சு காசு சம்பாதிக்கிறாங்க, அதனால அதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தவறான கருத்து நிலவி வருகிறது இந்த காலத்துல. இது உண்மையிலே ஜோதிடம் பொய்யா இல்லை உண்மையா அப்படின்றதுக்கு என்னுடைய கருத்து என்னன்னா, ஜோதிடம் என்பது பொய்க்காது, என்னைக்குமே பொய்க்காது, அது உண்மையே. சில ஆன்மீக நம்பிக்கை இல்லாதவர்கள் இல்லை வேறு எங்கேயாவது ஜோதிடம் பார்த்து அனுபவம் தெரியாத ஜோதிடரிடம் ஜோதிடம் பார்த்து பலிக்காமல் விரக்தியில் பேசுபவர்கள் தான் இந்த ஜோதிடம் பொய் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். உண்மையிலே ஜோதிடம் என்னைக்குமே பொய்க்காது, அது ஒரு இறை சக்தி வாய்ந்த ஒன்று. இறைவன் நமக்கு தந்த ஒரு வரம். இந்த ஜோதிடம் அப்படின்றது ரிஷிகள் மூலமா நமக்கு கிடைச்சது. இது யாரும் மனிதனாலோ இல்லை ஒரு சயின்டிஸ்டாலோ கண்டுபிடிக்கவில்லை. ரிஷிகள் நமக்கு கொடுத்துருக்கான். இந்த ஜோதிடம் அப்படின்றது நவக்கிரகங்கள் மனிதனை எப்படி இறை சக்தி மூலமாக இறைவன் என்ன செய்ய சொல்கிறானோ அதை நவக்கிரகங்கள் வாயிலாக மனிதர்களை ஆட்டுவிக்கிறான். இதுதான் உண்மையான ஜோதிடம். நாமெல்லாம் சும்மா வெறும் ஆடியன்ஸ் தான். நாம நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்கிறது இல்லை. எல்லாமே அந்த இறைவன் இந்த நவக்கிரகங்களின் வாயிலாக நம்மை செயல்படுத்துகிறான். நம்ம சும்மா ஒரு பொம்மை, அவ்வளவுதான். இப்ப ஜோதிடம் பொய் அப்படின்னு சொல்றவர்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி. ஒரே வயிற்றுல 2 குழந்தை பிறக்கிறது, அது ஒன்னாவே வளர்றது, ஒரு சர்டைன் ஸ்டேஜில் அந்த 2 குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒன்று நல்லா படித்து பெரிய லெவலுக்கு வந்துடுறது, ஒருத்தர் சரியாக படிக்காம ஒரு புவரான ஸ்டேஜுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி ஏன் நடக்கணும்? 2 பேரும் ஒரே வயிற்றுல தானே பிறந்தாங்க, ஒரே மாதிரி தானே வளர்ந்தாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு ஒருத்தருக்கு மட்டும் ஏற்றம், ஒருத்தருக்கு மட்டும் இரக்கம்? அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுதான் அந்த இறையருள். இன்னாருக்கு இப்படித்தான் அப்படின்றது ஒரு குழந்தை பிறக்கும் போதே அவர்கள் மேல எழுதிடுறாங்க. தலையெழுத்துன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கீங்களா? அதுதான் விதி, கொடுப்பினை. இன்னாருக்கு இந்த கொடுப்பினை தான் அப்படின்றத அந்த இறைவன் முடிவு பண்ணுகிறார். அதை நவகிரகங்களின் வாயிலாக நமக்கு செயல்படுத்துகிறார். அதை நாம செய்கிறோம். நாமெல்லாம் நினைச்சு எதையும் செய்யல. அதனால இந்த ஜோதிடம் அப்படின்றது பொய் கிடையாது, உண்மையே. என்ன ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னா, எல்லா மக்களும் பிறந்த நேரத்தை ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. சரியான பிறந்த நேரம், பிறந்த நாளை கூட சில பேர் மறந்துடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிறந்த நேரம் அப்படின்றது ஓரளவுக்கு தோராயமா அப்படி போய் சொன்னோம்னா, அந்த ஜாதகத்தை எழுதுனதுக்கு அப்புறம் அதோட பலன்கள்லாம் பார்த்தா வித்தியாசமாகத்தான் இருக்கும்.
அந்த பிறந்த நேரம் அப்படின்றது துல்லியம், ரொம்ப துல்லியமாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா ஒரு குழந்தை 9:10 பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு குழந்தை 9:10 30 நிமிடத்துக்கு 30 வினாடிகளுக்கு பிறக்கிறது. இந்த 30 வினாடிகள் வித்தியாசத்திலேயே அந்த குழந்தைக்கும் இந்த குழந்தைக்கும் வேறுபாடுகள் வரும். அதைத்தான் நம்ம கேபி சிஸ்டத்துல உபநக்ஷத்திரம் உப நட்சத்திரம் அப்படின்னு பிரிச்சு இவ்வளவு ஷார்ட் டைம் டிஃபரன்ஸ்ல நம்ம வேறுபடுத்தி காட்ட முடியும். வேற எந்த ஜோதிடத்திலையும் இந்த மாதிரி காட்டுறதுக்கான ஸ்பெஷாலிட்டி எதுவுமே கிடையாது சார். பாரம்பரியத்துல 10 நிமிஷம் 15 நிமிஷம் வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கட்டம். அதை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா பாரம்பரியத்துல பார்த்துட்டு 2 குழந்தையும் சூப்பரா இருக்கு அப்படிம்பாங்க. ஆனா கேபி சிஸ்டத்துல இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே இந்த சின்ன டைம் டிஃபரன்ஸ்ல நாம 2 குழந்தைக்கான ஜாதகத்தையும் வேறுபடுத்தி காட்ட முடியும். அதனால ஒருத்தர் ஜாதகம் எடுத்துட்டு வரார் அப்படின்னா, ஒருத்தர் ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை ஒருத்தர் கொண்டு போய் ஜாதகத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா, சரியான பிறந்த நேரம், பிறந்த நாள், இடம், இந்த 3ஐயும் மிகச் சரியாக யார் ஒருத்தர் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஜாதகம் என்னைக்குமே பொய்க்காது, பலித்தம் கரெக்டாக நடக்கும், பலன்கள் கரெக்டாக சொல்ல முடியும் ஜோதிடரால. செகண்ட் டாபிக், வான்மண்டலத்தில் இருக்கும் நவகிரகங்கள் நம்மை எப்படி ஆளுமை செய்கின்றன. நான் ஏற்கனவே டாபிக் ஒன்றில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு இறை சக்தி, இறைவன் தான் நவகிரகங்கள் வாயிலாக மனிதர்களை ஆட்டுவிக்கிறார் அப்படின்னு சொல்லி. சரி, இந்த நவகிரகங்கள் எப்படி நம்மை ஆளுமை செய்கின்றன அப்படின்னா, ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன், அதை பாருங்க. இதில் வான்மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா நீள்வட்ட வடிவத்தில் இருக்கிறது. அதில் முதல்ல இருக்கக்கூடிய கிரகம் சூரியன். சூரியனை சுற்றி எல்லா கிரகங்களும் அந்த நீள்வட்ட பாதையில் சுத்திட்டு வருது. இப்போ இந்த நவகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இந்த நவகிரகங்கள். இதுல இந்த நவகிரகங்கள்ல 7 மட்டும்தான் கிரகங்களாக பாவிக்கப்பட்டது. ஏன் அந்த 2 மட்டும் கிரகங்கள் இல்லை அப்படின்னா, 7 பருப்பொருள்லேருந்து வந்தது 7 கிரகங்கள் தான். இந்த ராகு கேது அப்படின்றது நிழல் கிரகம். சூரியன் சந்திரனோட வெட்டு புள்ளிகள் தான் இந்த ராகு கேது அப்படின்றது. அதனால அதை கிரகங்களா பாவிக்கல, சாயா கிரகம்னு சொல்லுவா. அது மாதிரி முன்ன காலத்துல இந்த நவகிரகங்களை நம்ம முன்னோர்கள் வாரங்களா அதோட பேரையே வச்சு நம்மளோட சந்ததியருக்கு இதெல்லாம் தெரியணும் அப்படின்றதுக்காக வாரத்திலே, அதாவது வீக் டேஸ் இல்லையோ, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், அந்த மாதிரி வீக் டேஸ்ல இந்த நவகிரகங்களோட பேரையே வச்சு அந்த ஒரு வாரத்துக்கு 7 அப்படின்ற இதுல சூரியன் ஞாயிறு சூரியன், சந்திரன் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், குரு, வெள்ளி, சுக்கிரன், சனி, இந்த மாதிரி வச்சாங்க. சரி, இந்த ராகு கேதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, அந்த ராகு கேதுக்கு வாரங்கள்ல இடம் இல்லை அப்படின்றதுனால டெய்லி 1.5 மணி நேரம், ராகுக்கு 1.5 மணி நேரம், கேதுக்கு 1.5 மணி நேரம், அதுதான் நம்ம ராகு காலம் அப்படின்னு சொல்றோம். டெய்லி ராகு காலம் 1.5 மணி நேரம் டெய்லி. சரி சார், கேது காலம்ன்றது இல்லையே, அதுதாங்க யமகண்டம். ராகு காலம் 1.5 மணி நேரம், யமகண்டம் 1.5 மணி நேரம் சொல்றோம் இல்லையா, அதுதான் அந்த ராகுக்கு 1.5 மணி நேரமும் கேதுக்கு 1.5 மணி நேரம் ஒதுக்கி அந்த 9 கிரகங்களுக்கும் அந்த வாரத்துல